ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கைத்தறித்துறை சார்பில் நடைபெறும் 12வது தேசிய கைத்தறி நாள் விழாவில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பனிரெண்டாவது தேசிய கைத்தறி நாள் விழா கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதனை பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் விஜய் அங்கு வந்திருக்கிறார். கலைவாணர் அரங்கத்தின் முன்பாக அங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் முதல்வர் விஜயை பார்த்து கையசைத்துக் கொண்டிருக்கின்றனர். வேட்டி சட்டையில் முதல்வர் விஜய் வந்திருக்கிறார் விழாவிற்கு. தேசிய கைத்தறி நாள் விழா தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்படுகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த விழா என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். கலைவாணர் அரங்கத்தின் வெளியே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் முதல்வரை பார்த்து கையசைக்கின்றனர். பதிலுக்கு முதல்வரும் பொதுமக்களை பார்த்து கையசைத்திருக்கிறார். தேசிய கைத்தறி நாள் விழாவில் பங்கேற்க முதல்வர் விஜய் வேட்டி சட்டையில் வந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி நாள் கொண்டாடப்படுகிறது. 1905 இதே நாளில் தொடங்கிய சுதேசி இயக்கத்தை நினைவு கூறும் வகையில் கைத்தறி நெசவாளர்களின் சேவையை போற்றும் வகையில் இந்த நாள் என்பது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விழாவில் தற்போது முதலமைச்சர் விஜய் வேஷ்டி சட்டையில் பங்கேற்றிருக்கிறார். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.